ஸ்ரீ குருப்யோ நமஹ. பரபிரம்மம் ஜெகநாதம் அப்படிங்கக்கூடிய ஏகதத்துவ அபியாசத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சத்வகுணமாக இருக்கக்கூடிய மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் இல்லையா. மனசை பற்றி எப்போ நம்ம பேசினாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் பிராணன். அந்த மனசு பிராணன் இது ரெண்டுமே ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைகள் மாதிரி. எப்போ நம்ம பிராணனை உள்ளே இழுக்கிறது வெளியில் விடுறது இது ரெண்டுத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் உள்ளே அடக்கி வைக்க ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோமோ அப்போ இந்த மனசினுடைய சேர்ந்தே இந்த பிராணனும் ஃபுல்லாக எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ மனசும் அமைதியாக உட்காரத்துக்கு ட்ரை பண்ணும். இதனால தான் யோகாவில் பிராணாயாமத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. தர் இஸ் நோ யோகா வித்தவுட் ப்ரீத். அப்போது அந்த பிராணாயாமத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது நல்ல விதமான போஸ்டரில் உட்காந்துக்கிறது, அந்த ஆசனா அப்படின்னு சொல்கிறது. சுச்சௌ தேஷே பிரதிஷ்டாப்பிய அப்படின்னு சொல்லிட்டு 6வது அத்தியாயத்தில் கூட பகவான் சொல்லியிருக்கார். நல்ல தேசத்தை செலக்ட் பண்ணி அங்கே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பிராணனை உள்ளே இழுத்து வெளியில் விட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இன்னும் யஜ்ஞமாக கூட சொல்லியிருப்பார் பகவான். ஸோ அந்த பிராணாயாமா இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் த ப்ரீத், த கண்ட்ரோல் ஆஃப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ மகர்ஷி பதஞ்சலி நம்மளுக்கு அந்த பிராணாயாமத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். பட் இப்போ இந்த பாதத்தில் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்கார். பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சர்தனம் அப்படின்னு சொன்னாக்க மூச்சை வெளியில் விடுறது. விதாரணாபியாம் அப்படின்னு சொன்னாக்க மூச்சை உள்ளே அடக்கி வச்சுக்கிறது. இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, தௌர்மனஸ்யம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போப்பெல்லாம் மனசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் உடனே ஒரு இடத்துல நல்லா நிம்மதியாக உட்காந்துட்டுறணும். உட்காந்துட்டு மூச்சை நல்லா ஃப்ரீயாக வெளியில் விடணும். வெளியில் விட்டதுக்கு அப்புறமா மெதுவாக உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் விடுறது உள்ளே இழுக்கிறதுங்கிற ப்ராக்டிஸை கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மூச்சை கொஞ்ச நேரம் உள்ளே இழுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணினோம்னு சொன்னாக்க என்ன ஆகும், அந்த பிராணனுக்கு பிராண பலம் கிடைக்கும். ஸோ அந்த லைஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ மனசு அமைதியாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் சொல்லி காமிக்கிறார். ஓகே, இன்னும் இதனால் என்னென்ன பெரிய பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பிராணாயாமத்தினால நம்மளுக்கு தாரணா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பிராணாயாமம் அடுத்தது இன்னும் 2 ஸ்டெப்பை தாண்டி தாரணா அப்படிங்கிறது ஒன்று. அஷ்டமா சித்தியில் இது மேல் படியில் இருக்கக்கூடியது தாரணா. அந்த தாரணாங்கிற ஸ்டெப்பில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு சொன்னாக்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க, விஷயவதி வா பிரவருத்தி உற்பன்ன மனசா ஸ்திதி நிபத்தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயவதி, ஒரு விசேஷமான ஒரு அனுபூதி கிடைக்கும் நம்மளுக்கு மனசில். அந்த பகவான்கிட்டயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு விசேஷமான அனுபூதி கிடைக்கும். பத்ராச்சல ராமதாசர், தியாக பிரம்மம், அந்த மாதிரி மீரா வாழலாம் மாதிரி. அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த மனசு ஸ்திதிஹி நிபத்தனி, அதுலேயே அப்படியே பத்தமாயிடுமா. அந்த மாதிரி இப்போ ஒரு சயின்டிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாமே, அவங்க ஒரு எய்ம், ஒரு குறிக்கோளையே வச்சு ராப்பகலாக கண் துஞ்சார் பசி நோக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. ராப்பகலாக தான் எடுத்துட்ட ப்ராஜெக்டை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமும் கூட யோகம்தான். அப்படிப்பட்ட விஷயவதி வா பிரவருத்தி உற்பன்னா மனசா ஸ்திதி நிபத்தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டினால்
உண்டாகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அனுபவம் அது மனசை கட்டி போட்டுரும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலானுடைய விஷயம். அடுத்தாப்புல பகவான் இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது சொல்லியிருக்காருன்னு கேட்டால் நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாக்கா சத்வகுணம். 3 குணங்களில் சத்வகுணம்தான் இதெல்லாம் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு ஆதாரம், யோகத்துக்கு உண்டான ஆதாரம். அப்போ அந்த சத்வகுணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். தத்வசத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனகா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். தத்த சத்வம் நிர்மலத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு சத்வகுணம்னு இருக்கு இல்லையா, அது நிர்மலமானது, பிரகாசமயமானது. அனாமயம் அப்படின்னாக்கா எந்த ஒரு துக்கமும் வராது, வியாதி வராது, எந்த கஷ்டமும் வராதுன்னு அர்த்தம். அப்போ தத்துவ சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் இவ்வளோ விஷயம் வருது. அது மட்டும் இல்லை, அப்போ பிரகாசமாக இருக்குது, நிர்மலமாக இருக்குது, அனாமயம்னாக்க எந்த ஒரு துக்கமே இல்லாமல் இருக்குன்னா அப்போ அது எதோடு இருக்கும்? சுகசங்கேன பத்னாதி, நம்மளுக்கு எப்போவுமே சுகத்தையே கொடுக்கக்கூடியது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பத்ராஜலதாமதாஸ் பற்றி பேசணும் இல்லையா, அந்த மாதிரி. ஞான சங்கேன ச அனகா, இது ஞானத்தையும் கொடுக்கும். நீ மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாங்கிற குணத்தை நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னால் அது ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அது சத்வகுணம். அதனால் தத்துவ சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனகா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த சத்துவ குணம்ங்கிறது இவ்வளோ விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம அதையே நம்ம கெட்டியமாக பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ பிராணாயாமத்தினுடைய சீக்ரெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அதன் மூலமாக நம்ம மனசனுடைய அமைதியை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ஒரு சில ரொம்ப சீக்ரெட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் மகரிஷி சொல்லப்போகிறார். அதெல்லாமும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம்.